வணக்கம். இது புதிய தலைமுறையின் முதன்மை செய்திகள் 50. தொழிலாளர்களின் அடையாளமான சிவப்பு நிற உடை அணிந்து சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்காவிற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்குள்ள மே தின நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், ஏவா வேலு, மேயர் பிரியா உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின், திராவிட மாடல் ஆட்சிக்கு தொழிலாளர்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சென்னை வெளிவட்ட சாலை திட்டத்தின் 3வது கட்ட பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் புறவழிச்சாலையிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரை 2600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 வழிச்சாலை மற்றும் 2 வழி சேவை சாலை அமைக்கப்பட உள்ளது. எண்ணூர் துறைமுகம் முதல் மகாபலிபுரம் வரை 133 கிலோமீட்டர் தூரத்திற்கு 5 கட்டங்களாக இந்த சாலை அமைக்கப்படுகிறது. அத்தியாவசிய தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி தர வலியுறுத்தி சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மே 7 அன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்ட இபிஎஸ், சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் வாழும் மக்களின் அடிப்படை தேவைகளை திமுக அரசு பூர்த்தி செய்யவில்லை என்றும் மக்களின் பல்வேறு அத்தியாவசிய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றும் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சிக்கிய ஞானசேகரன் மீதான வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற தேவையில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில டிஜிபி தாக்கல் செய்த அறிக்கையில், காவல்துறையினர் விசாரித்து வரும் ஞானசேகரன் மீதான வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் மீது சென்னை, செங்கல்பட்டு பகுதிகளில் மொத்தம் 35 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையின் அளவு சற்றே உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சனிக்கிழமை வரை அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை குறைந்துள்ளது. மாதந்தோறும் 1ஆம் தேதி சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றி அமைப்பது வழக்கம். அந்த வகையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை 15 ரூபாய் 50 காசுகள் குறைக்கப்பட்டு 1906 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே நேரத்தில் வீட்டு பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை மாற்றமின்றி 868 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. அக்ஷய திருத்தியை முடிந்த நிலையில் சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 205 ரூபாய் விலை குறைந்து 8775 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1640 ரூபாய் விலை இறங்கி 70200 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 2 ரூபாய் விலை குறைந்து 109 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முன்னதாக கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி தங்கம் ஒரு சவரன் 74320 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 100 நாள் வேலை திட்டம் என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 2999 கோடி ரூபாய் நிதி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதில் 2851 கோடி ரூபாய் நிதி 2024-25 நிதியாண்டுக்கானது. மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்காமல் இழுத்தடிப்பதாக முதல்வர் மு க ஸ்டாலின் குற்றஞ்சாட்டி வந்த நிலையில் தற்போது மத்திய அரசு நிதியை விடுவிக்க ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு மாநில அரசு வழங்கும் நிதியின் அளவு 10 ஆண்டுகளில் சுமார் 300% உயர்ந்திருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 137% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014-15ஆம் ஆண்டில் மாநில அரசு டான்ஜெட்கோவுக்கு 5536 கோடியே 47 லட்சம் ரூபாய் நிதி உதவியாக வழங்கியது. இது 2023-24ஆம் ஆண்டில் 22,185 கோடியே 65 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்னையில் பிங்க் ஆட்டோக்களை ஆண்கள் இயக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை மாநகரில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தனியாக பாதுகாப்புடன் பயணம் செய்ய ஏதுவாக பெண்களுக்கான உதவி எண் மற்றும் GPS கருவி பொருத்தப்பட்ட பிங்க் ஆட்டோக்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் ஆண்கள் சிலர் இந்த பிங்க் ஆட்டோக்களை ஓட்டி வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதனால் ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இருட்டு கடைக்கு ஏற்கனவே 2 உரிமை கோரி உள்ள நிலையில் தற்போது 3வதாக ஒருவர் கடைக்கு உரிமை கோரி பொது அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கடையின் நிறுவனர் ராம்சிங்கின் மூத்த மகன் உதய் சிங்கின் பேரன் பிரேமானந்த் சிங் என்பவர் தான் ஆண் வாரிசு என்பதால் கடை மீது தனக்கே உரிமை இருப்பதாக பொது அறிவிப்பை வெளியிட்டார். கடையை சட்டப்பூர்வமாக கைப்பற்ற 2023ஆம் ஆண்டே வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
கோவை விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக 524 கார்களை நிறுத்தும் வகையில் புதிய பார்க்கிங் மையம் அமைக்கப்பட உள்ளது. விமான நிலைய விரிவாக்க பணிகளை 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ள விமான நிலைய ஆணையரகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பழைய குடியிருப்பு பகுதியில் இந்த பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது. விமான நிலைய விரிவாக்க பணிகள் 2031ஆம் ஆண்டுக்குள் முடிவடையும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 3வது நாளான இன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தங்கச்சப்பரத்தில் மாசி வீதிகளில் உலா வந்தனர். இதில் சாலையின் இருபுறமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று மாலை மீனாட்சியம்மன் காமதேனு வாகனத்திலும் சுந்தரேஸ்வரர் கைலாச பர்வத வாகனத்திலும் வீதி உலா செல்லும் நிகழ்வு நடைபெற உள்ளது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகே செவிலியர் ஒருவர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூம்புகார் நகர் குடியிருப்பு பகுதிக்கு அருகே உள்ள காலி இடத்தில் இளம்பெண் சடலம் கிடப்பதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் தலை மற்றும் கை நசுங்கிய நிலையில் இருந்த சடலத்தை கைப்பற்றினர். தனியார் மருத்துவமனை செவிலியர் உடையில் இருந்த அந்த பெண் யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சேலம் மத்திய சிறையில் கைதிகளுக்கு செல்போன் கஞ்சா விநியோகம் செய்த காவலர் சண்முககுமார் பணி நீக்கம் செய்யப்பட்டார். கைதிகளிடம் பணம் பெற்றுக்கொண்டு பொருட்களை வழங்கியதாக கடந்த பிப்ரவரி மாதம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். துறை சார்ந்த விசாரணையில் குற்றச்சாட்டு உறுதியானதால் சிறை கண்காணிப்பாளர் வினோத் பணி நீக்க உத்தரவை பிறப்பித்தார். கர்நாடகாவில் பீர் மீதான கலால் வரியை 10% உயர்த்த அம்மாநில காங்கிரஸ் அரசு முடிவு செய்துள்ளது. இதன் காரணமாக பிரீமியம் பீர் வகைகளின் விலை 10 ரூபாயும் உள்ளூர் பீர் வகைகளின் விலை 5 ரூபாயும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2023-24ஆம் ஆண்டுகளில் இருமுறை பீர் விலை உயர்த்தப்பட்டது. தற்போது பீர் உற்பத்தி செலவில் 195% வரியாக மாநில அரசுக்கு செலுத்தப்படுகிறது. இதில் 10% உயர்த்தி 205%ஆக மாற்றப்பட உள்ளது. கர்நாடகாவின் ஹாவேரி மாவட்டத்தில் அரசு பேருந்தை சாலையில் நிறுத்தி பயணிகள் அமரும் இருக்கையில் ஓட்டுநர் தொழுகையில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பேசுபொருளானது. பணி நேரத்தில் பேருந்தை நடுவழியில் நிறுத்தி ஓட்டுநர் நமாஸ் செய்ததற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதோடு சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். இதையடுத்து போக்குவரத்து கழகம் சார்பில் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. பெங்களூரின் ஆர்வி ரோடு பொம்மச்சந்திரா இடையிலான மெட்ரோ ரயில் சேவையை வரும் ஜூலை மாதம் தொடங்க மெட்ரோ நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படும் 34 மெட்ரோ ரயில்களில் 14 ரயில்களை இந்த வழித்தடத்தில் பயன்படுத்த முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18.82 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் உள்ள பன்னர்கட்டா தேசிய பூங்காவில் போலி இணையதளம் மூலம் மோசடி நடந்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பூங்காவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தைப் போலவே போலியாக ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் சஃபாரி சேவைக்கு முன்பதிவு செய்யப்பட்டு வந்துள்ளது. முன்பதிவு செய்பவர்களுக்கு அதற்கான டிக்கெட்டுகள் வழங்கப்படாமல் மோசடியில் ஈடுபட்டது தற்போது தெரியவந்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் தொடர்ந்து 7வது நாளாக பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. குப்வாரா, உரி மற்றும் அக்னூர் செக்டார்களின் எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை துரிதமாக செயல்பட்டு இந்திய ராணுவம் முறியடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இருநாட்டு எல்லைப் பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. மும்பையில் நடைபெற்ற வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்திய உணவு எப்படி உலகம் முழுவதும் பிரபலமோ அதேபோல இந்தியாவின் கானா பாடல்களும் பிரபலமடையும் என்று நம்புவதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள மக்கள் தொகையின் அளவை போல அவர்களின் கதைகளும் கோடிக்கணக்கில் புதைந்து கிடப்பதாக தெரிவித்த அவர், மனிதாபிமானமற்ற எண்ணங்களிலிருந்து நமது இளம் சமுதாயத்தினரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் தெரிவித்தார். பிரதமர் மோடி ஒரு போராளி என நடிகர் ரஜினிகாந்த் புகழாரம் சூட்டியுள்ளார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், பஹல்காம் தாக்குதல் காட்டுமிராண்டித்தனமானது என்றும் இரக்கமற்றது என்றும் தெரிவித்தார். மோடி ஒரு போராளி என்றும் அவர் எந்த சவாலையும் எதிர்கொள்வார் என்றும் கூறிய அவர், அதை கடந்த 10 வருடங்களாக நாம் பார்த்து வருவதாகவும் குறிப்பிட்டார். காஷ்மீரில் அமைதியையும் இந்தியாவிற்கு பெருமையையும் பிரதமர் மோடி கொண்டு வருவார் என்றும் ரஜினிகாந்த் கூறினார். பாகிஸ்தான் வான் எல்லை மூடப்பட்டிருப்பதால் இந்தியாவில் செயல்படும் விமான நிறுவனங்களுக்கு கூடுதலாக வாரத்திற்கு 77 கோடி ரூபாய் செலவாவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானை தவிர்த்து இதர நாடுகள் வழியாக சுற்றிச் செல்ல வேண்டியிருப்பதால் டெல்லி உள்ளிட்ட நகரங்களிலிருந்து செல்லும் சர்வதேச விமானங்களின் பயண நேரம்
சுமார் 1.5 மணி நேரம் கூடுதலாகிறது. இதன் காரணமாக விமான நிறுவனங்களுக்கு செலவும் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஹல்கம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் குங்குமப்பூ விலை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளது. 4 நாட்களில் கணிசமாக உயர்ந்த குங்குமப்பூவின் விலை தற்போது 1 கிலோ 5 லட்சம் ரூபாயை கடந்துள்ளது. இது கிட்டத்தட்ட 50 கிராம் தங்கத்தின் விலை. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான வாகா எல்லை மூடப்பட்டதால் ஆப்கானிஸ்தானிலிருந்து குங்குமப்பூ இறக்குமதி செய்வது தடைப்பட்டது. இதன் காரணமாக 4 நாட்களில் குங்குமப்பூ விலை 10% உயர்ந்துள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை பீகார் தேர்தலை கருத்தில் கொண்டே மத்திய அரசு அறிவித்திருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இது சாதிவாரி கணக்கெடுப்பை தொடர்ந்து கோரிவரும் எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்தும் என்று கருதப்படுகிறது. அதே நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் அதிகார சமன்பாடுகளில் மாற்றம் ஏற்படலாம் என்றும் அது ஜனநாயகத்தை ஆழப்படுத்தக்கூடும் என்றும் அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். புழுங்கல் அரிசி ஏற்றுமதிக்கு 20% வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. குறிப்பாக புழுங்கல் அரிசியுடன் சேர்த்து புவிசார் குறியீடு பெற்ற சில வகை அரிசிகளுக்கும் ஏற்றுமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அரிசி ஏற்றுமதியை ஒழுங்குபடுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐபோன் தயாரிப்பில் சீனாவின் இடத்தை இந்தியா பிடிப்பது அவ்வளவு எளிதல்ல என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தற்போதைய நிலவரப்படி அமெரிக்காவில் விற்பனையாகும் ஐபோன்களில் 76% சீனாவில் தயாரிக்கப்படுபவை. இதில் இந்தியாவின் பங்கு வெறும் 8.4%. மின்னணு சாதன உதிரிப்பாக தயாரிப்புகளுக்கு சீனாவையே இந்தியா பெரிதும் சார்ந்து வரும் நிலையில் சீனாவுக்கு மாற்றாக ஐபோன் தயாரிப்பு மையமாக இந்தியா மாறுவது சவால் நிறைந்ததாக இருக்கும் என்று துறை நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்தியாவின் தங்கத் தேவை 15% குறைந்திருப்பதாக உலக தங்க கவுன்சில் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை அதன் தேவை 118.1 டன்களாக இருந்தது. முந்தைய ஆண்டின் இதே காலாண்டில் அதன் தேவை 139 டன்களாக இருந்ததாக உலக தங்க கவுன்சில் கூறியுள்ளது. தங்கம் விலை உயர்ந்ததால் அதன் தேவை குறைந்திருப்பதாக உலக தங்க கவுன்சில் கூறியுள்ளது. மதிப்பின் அடிப்படையில் தங்கத்தின் விலை 22% உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மருந்து எதிர்ப்பு நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 92% பேருக்கு பொருத்தமான ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கிடைப்பதில்லை என்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்தியா, வங்கதேசம், பாகிஸ்தான், எகிப்து, பிரேசில், கென்யா, மெக்சிகோ, தென்னாப்பிரிக்கா ஆகிய 8 நாடுகளில் இந்த நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் வெறும் 7.8% பேருக்கு மட்டுமே பொருத்தமான ஆன்டிபயோட்டிக் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிலேபி, சர்பத், மிட்டாய், கிரில் சிக்கன் உட்பட உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படும் நிறமிகளால் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதாகவும் இத்தகைய ஆபத்தான நிறமிகளை அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்தில் அமெரிக்காவில் உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படும் 8 நிறமிகள் தடை செய்யப்பட்டன. இந்நிலையில் இந்தியாவிலும் இத்தகைய குரல்கள் வலுவாக எழத் தொடங்கியுள்ளன. பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISIயின் இயக்குநர் முகமது ஆசிம் மாலிக் அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். இதன் மூலம் அவர் அந்நாட்டின் 10வது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ISIயின் இயக்குநராக இருப்பவருக்கு கூடுதலாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பொறுப்பு வழங்கப்படுவது இதுவே முதல் முறை. இந்தியா, பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிலவி வரும் நிலையில் பாகிஸ்தான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் பதற்றத்தை தணிக்க இணைந்து செயல்பட வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரோடு தொலைபேசியில் உரையாடிய அவர் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவிற்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு அளிக்கும் என்று உறுதியளித்துள்ளார். இதேபோல் பாகிஸ்தான் பிரதமருடன் பேசிய ரூபியோ பஹல்காம் தாக்குதல் குறித்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பை தடுப்பதற்கான தீர்மானம் அமெரிக்க செனட் சபையில் தோல்வியடைந்தது. ஜனநாயக கட்சி சார்பில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்ட நிலையில் ஆதரவாக 49 வாக்குகளும் எதிராக 49 வாக்குகளும் கிடைத்துள்ளன. தொடர்ந்து அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் எதிராக வாக்களித்ததால் தீர்மானம் தோல்வியடைந்தது. உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதித்த டிரம்ப் அதை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தனது தலைமுடியின் ரகசியம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொழிலதிபர்களின் கூட்டத்தில் பேசியுள்ளார். அமெரிக்காவில் வாஷிங்டனில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு நிறுவனங்களின் தலைவர்கள் பங்கேற்றனர். அந்த கூட்டத்தில் பேசிய அதிபர் டிரம்ப் தனது தலைமுடி அழகாக இருக்க ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் தயாரிப்புகளே காரணம் என்று தெரிவித்தார். அடுத்த போப்பாக ஆக விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார்.
அமெரிக்காவில் செய்தியாளர்களை சந்தித்த டிரம்பிடம் அடுத்த போப்பிற்கான அவரது தேர்வு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு டிரம்ப் தான் போப்பாக விரும்புவதாகவும் அதுவே தனது முதல் தேர்வாக இருக்கும் என்று விளையாட்டாக கூறினார். தொடர்ந்து தனக்கு விருப்பமானவர் என்று யாரும் இல்லை என்று கூறிய அவர், நியூயார்க் பேராயர் டிமோத்தி டோலன் போப்பிற்கு சிறந்த தேர்வாக இருப்பார் என்றும் தெரிவித்தார். இஸ்ரேல் நாட்டின் ஜெருசலேம் பகுதியில் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. டெல் அவீவ் நோக்கி செல்லும் சாலையில் பற்றி எரியும் தீயால் அந்த இடமே புகைமண்டலமாக காட்சியளிக்கிறது. காட்டுத்தீக்கு பயந்து பலரும் தங்கள் வாகனங்களை சாலையிலேயே விட்டுவிட்டு ஓடினர். காவலர்கள் போக்குவரத்தை மாற்றம் செய்தனர். அருகில் வசிக்கும் மக்களையும் வெளியேற்றினர். விமானத்தின் மூலம் வண்ணப்பொடிகளை தூவி காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. தங்கள் நாட்டு பாஸ்போர்ட்டை சோமாலியா தடை செய்திருப்பதாக தைவான் அரசு கூறியுள்ளது. இதனால் தைவான் நாட்டினர் சோமாலியாவுக்கு செல்ல முடியாத சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளது. சீனாவின் அழுத்தத்தின் காரணமாகவே சோமாலியா இந்த முடிவை எடுத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள தைவான் அரசு இந்த தடையை சோமாலியா உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபராக டிரம்ப் 2வது முறையாக பதவியேற்ற பிறகான கடந்த 3 மாதங்களில் அமெரிக்காவின் மிகப்பெரும் நிறுவனங்களான ஆல்பபெட், அமேசான், ஆப்பிள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட், என்விடியா ஆகிய 6 நிறுவனங்களின் மதிப்பு $2.3 லட்சம் கோடி சரிந்துள்ளன. இது 16% சரிவாகும். சீனா உட்பட பிற நாடுகள் மீதான டிரம்பின் கடும் வரி விதிப்பால் ஆப்பிள், என்விடியா, அமேசான் ஆகிய நிறுவனங்கள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி வரும் நிலையில் அவற்றின் மதிப்பு தற்போது சரிவை சந்தித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் ஏஐ துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள் 45% உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2027ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் 23 லட்சம் ஏஐ வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஏஐ துறையில் வேலை செய்வதற்கான திறன்மிக்க ஊழியர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக சொல்லப்படும் நிலையில் ஏஐ, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் உள்ளிட்ட படிப்புகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரே மாதத்தில் 16% சரிந்துள்ளது. அதன்படி கடந்த ஏப்ரலில் பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை $14 சரிந்து ஒரு பீப்பாய் $60 வர்த்தகமானது. இதற்கு எண்ணெய் வள கூட்டமைப்பு நாடுகளில் முக்கிய நாடாக உள்ள சவுதி அரேபியா எண்ணெய் உற்பத்தியை குறைக்கும் திட்டத்திற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை. இதன் காரணமாகவே ஒபெக் கூட்டமைப்பு நாடுகள் கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகப்படுத்த முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இளைய தலைமுறையினர் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையே வாழ்வதாக புகழ்பெற்ற ஆய்வுதழான நேச்சுரலின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. 20 நாடுகளைச் சேர்ந்த 2 லட்சம் இளைய தலைமுறையினரிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 18 முதல் 29 வயதிற்குட்பட்ட இளைய தலைமுறையினர்களில் பெரும்பாலானோர் மகிழ்ச்சியாக இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களுக்கு வேலை, பொருளாதாரம், உறவு ஆகியவற்றால் மன அழுத்தம் அதிகம் காணப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் புகழ்பெற்ற இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து அமைப்பு இந்தியாவில் கால்பந்து மீதான ஆர்வத்தை வளர்ச்சியடைய செய்யும் நோக்கில் அலுவலகம் ஒன்றை திறக்க உள்ளது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் அலுவலகத்தை மும்பையில் திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கவுன்சிலின் துணையுடன் இந்தியாவில் கால்பந்து போட்டிகளின் தரத்தை மேம்படுத்தும் முன்னெடுப்புகளை இங்கிலீஷ் பிரீமியர் லீக் அமைப்பு மேற்கொள்ள உள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவது குறித்து முன்னரே சிந்தித்ததாகவும் ஆஸ்திரேலியாவின் முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடிய போதே ஓய்வு முடிவுக்கு வந்ததாகவும் அஸ்வின் கூறியுள்ளார். சென்னை சூப்பர் கிங்ஸ் பாட்காஸ்டில் பேசியுள்ள அஸ்வின், பெர்த் டெஸ்ட் போட்டியில் அணியில் இடம்பெறாத போது மனரீதியாக கஷ்டத்திற்கு ஆளானதாகவும் நாம் படும் கஷ்டத்திற்கு பிறர் பெரிய மதிப்பளிக்க மாட்டார்கள் என்று நினைத்ததால் ஓய்வு பெற முடிவு செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி மெதுவாக பந்து வீசியதற்காக அந்த அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாக ஐபிஎல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த போட்டியில் தோல்வியடைந்த சென்னை அணி நடப்பாண்டு ஐபிஎல் தொடரிலிருந்து வெளியேறியது. ஐபிஎல் போட்டியிலிருந்து தோனி ஓய்வு பெற வேண்டும் என்று ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் ஆடம் கில்கிறிஸ்ட் கூறியுள்ளார். நடப்பு ஐபிஎல் தொடரில் தோனியின் விளையாட்டு குறித்து பேசிய அவர், தாம் தோனியை மிகவும் நேசிப்பதாகவும் அவர் ஒரு சாம்பியன் என்றும் குறிப்பிட்டார். கிரிக்கெட் உலகில் இனிமேல் தோனி நிரூபிப்பதற்கு எதுவுமே இல்லை என்று தெரிவித்த அவர், ஐபிஎல் போட்டிகளில் இனி தோனி விளையாட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் கிரிக்கெட் அணி பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறது. 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரில் பங்களாதேஷ் அணி விளையாட உள்ளது. முதல் 2 போட்டிகள் ஃபைசலாபாத் நகரில் நடைபெற உள்ளன. இதன் மூலம் 17 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தானின்
ஃபைசலாபாத் நகரில் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறவுள்ளன. அடுத்த 3 போட்டிகள் லாகூரில் நடக்கவிருக்கின்றன. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சூர்யா நடித்துள்ள ரெட்ரோ திரைப்படம் வெளியானது. பிரீமியர் காட்சிகள் எதுவும் இல்லாத நிலையில் காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சிகளுடன் படம் வெளியானது. தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் காலை முதலே சூர்யாவின் ரசிகர்கள் குவிந்து படத்தை கொண்டாடி வருகின்றனர். பட்டாசு வெடித்து கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்து மேளதாளங்கள் முழங்க ஆடிப்பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.